இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரித்திகா ஏதோ தெரியாம பண்ணிட்டா, எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஐயோ பரவாயில்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வர்ஷினி இப்படி வா. வாமா போலாம். அயலி ஒரு நிமிஷம். சரியான நேரத்துல குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லனா அந்த பொண்ணுதான் என் தங்கச்சி வர்ஷினி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, நீங்க தான் அவளை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. இத்தனை பேர்ல நான் எப்படி அவளை கண்டுபிடிச்சிருக்க முடியும்? ரித்திகா பண்ணதுக்காக சாரி. ஐயோ என்னங்க, நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்லங்க. ஆமா, ஒரே ஒரு கேள்வி. நீங்க எப்படி என் தங்கச்சி நகை எடுத்திருக்க மாட்டேன்னு அவ்வளவு உறுதியா சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல, உங்க ஃபேமிலிய முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மரியாதையான ஃபேமிலியா தெரிஞ்சது, அதனாலதான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் இதை மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. ஹாய் செல்லம், என்ன பண்றீங்க? உனக்கு ஸ்வீட் வேணுமா? ஒன்னதான் கேக்குறாங்க. உனக்கு பாயசம் பிடிக்குமா இல்லனா ஐஸ்கிரீம் பிடிக்குமா? சொல்லு செல்லம், என்ன பிடிக்கும் உனக்கு? என்னம்மா வேணும் சொல்லு. ஹாய், இங்க வாங்க. சரி. சரி, அவளுக்கு ஐஸ்கிரீம் இப்ப வேண்டாமா? அத அவ அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றா. என்ன ஓகேவா? இசை, சைன் லாங்குவேஜ் எப்படி தெரியும் உங்களுக்கு? அது இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு. அதுல நான் ஒரு மென்டாரா இருக்கேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் அவங்களோட போய் பேசி விளையாடிட்டு வருவேன். அப்பதான் நான் இதெல்லாம் பழகிக்கிட்டேன். கிரேட்டுங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட்? அது பெரிய காரணம் ஒண்ணு சொல்ல முடியாது. இப்போ நம்ம லைஃப், வேலை, அது இதுன்னு சொல்லி ஓடிட்டே இருக்கோம். அது ஒரு ரொட்டீன். ஆனா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் அந்த குழந்தைங்களோட அப்படியே சந்தோஷமா விளையாடும் போது மனசு ஒரு மாதிரி நிறைவா இருக்கும். அது ஒரு தனி ஃபீலிங். அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஆரம்பத்துல நான் கேஷுவலா தான் போனேன். ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் அப்படியே கண்டினியூவா போக ஆரம்பிச்சிட்டேன். நீங்க உண்மையாவே கிரேட் தான். சிவா, சிவா, என்ன? மாப்பிள்ள மாதிரி முகத்துல ஒரு சிரிப்பு, மனசுல சந்தோஷம், எல்லாமே எனக்கு தெரியுதே. ஏதோ கனவுல மிதக்குறீங்க, கரெக்டா? அது வந்து டோன்ட் வரி சிவா. வர்மாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சாரி 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 சாரி, நீங்க லவ் பண்ற பொண்ணே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? இல்ல ஐலி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட தான் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. டேய் பாலாஜி, டேய் நல்ல போட்டோல தெரியணும். நல்லா நிமிர்ந்து நில்றா. சரிங்கப்பா. பார்த்து நல்லா எடுங்க. கல்யாண பொண்ணு கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா தள்ளியே இரு. நீங்க போட்டோ எடுங்க. சார், ஃபர்ஸ்ட் பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ எடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்க, உங்களை சேர்த்து எடுத்துறேன். மேடம் நீங்களும் போங்க.
அப்புறமா வாங்க மேடம். நீங்கள் க்ளோஸாக வாங்க மேடம். ரெடி, கொஞ்சம் கிட்ட வாங்க சார். சார் கொஞ்சம் லெஃப்டில் வாங்க சார், க்ளோஸாக. சார் சின் டவுன். ஆ சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் க்ளோஸாக வாங்க சார். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். சொல்கிற மாதிரி பண்ணுங்க சார், ஃபோட்டோ நல்லா வரும் சார். சார் ரெடி சார், கொஞ்சம் பாருங்க சார். 1 செகண்ட் சார். சரிங்க. மேடம் மேடம் ஒரு சின்ன ஹெல்ப். நானா? என்ன ஹெல்ப் பண்ணணும்? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் போஸ் கொடுக்கவே தெரியல. நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். ஐயோ, நானா? ப்ளீஸ் மேடம், நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்கும் ப்ளீஸ். அண்ணா, வந்த இடத்துல என்ன வம்பல மாட்டி விட்டுறாதீங்க. ப்ளீஸ் மேடம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். சரி வாங்க போலாம். ஓகே மேடம். அண்ணா ரெடியா? ரெடி மேடம். ஓகே. ஹலோ, ஹாய். அவங்கள பிடிச்சுக்கோங்க. ஐயோ, அப்படி இல்லைங்க. உங்க கைய அவங்க ஹிப்ல இப்படி வச்சு தெரியல. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க, சொல்றேன். இப்போ கான்ஷியஸ் ஆகாம போட்டோ எடுக்கிறப்போ கேஷுவலா ஸ்மைல் பண்ணணும். ஓகே. இப்போ இவங்களை இங்க ஹிப்ல பிடிச்சுக்கோங்க. அப்புறம் கை கொடுங்க. இந்த மாதிரி பிடிக்கணும். அண்ட் கேமரா பார்க்காதீங்க. ஜஸ்ட் இப்படி கேண்டிடா லைவா அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணணும். ஓகே. அண்ட் நேரா நிக்காம கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா நிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி பண்ணுங்க. பண்ணுங்க மேடம். ஹிப்லங்க, ஹிப்ல கை வச்சுக்கோங்க. ஐயோ, இப்படி இல்ல. என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? என்ன பண்ணலாம்? அதான். வெயிட், 2 மினிட்ஸ் வந்துடுறேன். ஆமாமா, நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வரீங்களா? எங்க? அது ஒரே ஒரு ஹெல்ப். அது வந்து நாம இப்போ மணமேடைக்கு போய். ஏய், என்ன எது கூப்பிடுற? இருங்க, அது ஒண்ணும் இல்ல. அந்த போட்டோகிராஃபர் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாரு. அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் போட்டோக்கு போஸ் கொடுக்கவே தெரியல. நாம போய் போஸ் கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குங்க. பாவம், அவங்களுக்கு நம்ம 2 பேரும் போஸ் கொடுத்து காட்டலாம். அது ஒரு சின்ன ஹெல்ப். 420 நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது 7 கூட்டிக்கிட்டே இருப்பியா? வந்த இடத்துல நம்ம வேலையை மட்டும் பார்த்தா போதும். நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது உனக்கு தெரியாதா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த போட்டோகிராஃபர் என் கூட நிறைய ஃபங்க்ஷன்ல வர்க் பண்ணவரு. ஏய், அவரு போட்டோ எடுக்க தானே வந்தாரு. அவங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். நம்மள எதுக்காக கூப்பிடுறாங்க? நான்சென்ஸ்.